இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில விவாகரத்து அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். அநேக திரைப்பிரபலங்கள் முதற்கொண்டு கிறிஸ்துவ சமுதாயத்துல இப்போ ரீசெண்டா ஒரு ஊழியக்காரரோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு, டிவோர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நீ ஒரு நியூஸ் கேள்விப்படுறது நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியாது. பட் விவாகரத்து குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இப்போ ரீசெண்டா ஏஆர் ரகுமான் அவர் நான் நல்ல ஒரு மியூசிஷியன். அவர் ஒரு மியூசிஷியன், உலகத்தால் போற்றப்படுகிற ஒரு மியூசிஷியன். அவர் 31 வருஷம் வாழ்ந்த தன்னுடைய மனைவியை பிரிந்து இருக்கிறார். இதை பப்ளிக்காவும் போட்டிருந்தார். ஏன்னா அவர் செலிபிரிட்டி. செலிபிரிட்டி எது பண்ணாலும் பயங்கர பெருசா தெரியும். ஏன்னா அவங்க நடந்து போனாலும் நியூஸ் ஆக்குவாங்க, ஒரு டீ கடையில டீ குடிச்சாலும் பெரிய நியூஸ் ஆக்குவாங்க. ஸோ இது ஒரு வழக்கம் தான். அதே போல ரீசெண்டா ஜெயம் ரவி, ஆக்டர் தனுஷ், சினிமா பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு சினிமால வர எல்லா சூப்பர் ஸ்டார்ஸையும் உனக்கு தெரிஞ்சிருக்குதே, எல்லார் கையிலயும் யூடியூப் இருக்கு, எல்லாரும் சோசியல் மீடியாஸ் பாக்குறோம். ஆல்ரெடி சொன்னது போல அவர்கள் எல்லாம் செலிபிரிட்டி, எல்லாராலையும் பிரசித்தமா என்னன்னா அறியப்பட்டவங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாரும் பார்க்க தான் செய்யறாங்க. நம்ம இந்திய நாட்டுல இருக்கிறோம், இது மத சார்பற்ற நாடு. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், இந்த 3 மதங்கள் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னது போல கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். அதே போல இஸ்லாத்தும் மார்க்கம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. பட் நம்ம மதத்தின் அடிப்படையில பார்த்தாலுமே சரி, மார்க்கத்தின் அடிப்படையில பார்த்தாலுமே சரி, விவாகரத்தை யாருமே ஒத்துக்கிறது இல்லை. விவாகரத்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரும் விரும்புகிறதும் கிடையாது. ஏன்னா திருமணம் செய்யும் பொழுது சந்தோஷமா தான் திருமணம் செய்யறோம், பிரிஞ்சு போனோம்னு யாரும் திருமணம் செய்யல. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ விவாகரத்து இவ்வளவு என்னன்னா நடந்துட்டு இருக்குது. இதெல்லாமே எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒருத்தருடைய நம்பிக்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்திய சட்டத்துல கூட மேரேஜ் ஆக்ட் 1955 நம்ம பார்க்கும் பொழுது கூட இந்த மேரேஜை குறித்து, இந்த டிவோர்ஸை குறித்து சில சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. நான் மியூச்சுவலா பிரிஞ்சு போறேன் அப்படின்னா அதுக்கும் சட்டத்துல இடம் இருக்கு. இல்ல எனக்கு இவங்க பண்றது பிடிக்கவே இல்லை, இவர் கூட வாழவே விருப்பம் இல்லை, இவ கூட வாழவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு நியாயமோ அநியாயமோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிரிஞ்சு போறதும் இருக்குது. இந்த விவாகரத்தை குறித்து அது இண்டிவிஜுவல் எப்படி சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனா மோஸ்டா எனக்கு தெரிஞ்ச இந்த இந்துவிசம்னா அப்படி இல்லை. இன்னும் மேபி அடுத்த வீடியோல நான் போட முடியுமான்னு பாக்குறேன். ஆனா இஸ்லாத்துல சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ ரீசெண்டா ஏஆர் ரகுமான் டிவோர்ஸ் பண்ணது ரொம்ப என்னன்னா வைரலா பேசப்பட்டுச்சு. எல்லாம் யாரை பார்த்தாலும் நல்ல மியூசிஷியன், இவரோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இவர் வீடியோ போடுறாரு, அவர் பையன் வீடியோ போடுறாரு, அவங்க பொண்ணு வீடியோ போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் தங்களோட டிஆர்பி ஏத்திக்கிறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நானும் தமிழ்ல சில இப்படி போட்டோஸ் வச்சிருக்கிறேன். எதனால வச்சிருக்கிறேன்னா, நம்ம ஒன்றும் பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இல்லை. என்னோட வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய முக்கியமான காரியங்களை நான் உங்களோட கூட பேச போறேன். அதனாலதான் இது கொஞ்சம் நல்லா ரீச் ஆகட்டுமே. ஏன்னா இவங்களை பத்தி நான் குறை சொல்லலை, குறை சொல்லி நான் பேச வரல. பட் உண்மையான எது சத்தியம் அப்படின்றத நான் பேச போகிறேன். வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இஸ்லாத்துல நம்ம பார்க்கும் பொழுது தன்னோட மனைவி கேட்கல, கீழ்படியில அப்படின்ற பட்சத்துல ஏதோ ஒரு பெரிய குறை இருக்குது, அவங்க கிட்ட சொல்லி பாருங்க. அப்படின்னு கேட்கலையா, அவங்க கிட்ட பக்கத்துல விலகி போங்க. ஒரு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படுக்காதீங்க, கணவன் மனைவி படுக்காதீங்க. அப்படியும் கேட்கலையா, ஏன் நான் சொல்றதை கேட்கல, உன்னோட மிஸ்டேக்கை மாத்திக்கன்னு சொல்லி அடிங்க. குரான் சொல்லுது. அடிச்சுன்னு திருந்தலையா, பெரியவங்களை கூப்பிடுங்க, ஜமாத்துக்கு போயிட்டு அந்த ஆண் சைட்ல இருந்தோ இல்ல ஒரு பெண் சைட்ல இருந்தோ ஒரு சமரசமா முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. அப்படி ரெண்டுமே செட் ஆகலையா, பிரிச்சிருங்க. அப்படி 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா, அந்த மனைவி கணவன் கிட்ட இருந்து சில பொருள் வாங்கியிருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், இல்ல சில பேர் 5 பவுன் போட்டு கூட்டு வருவாங்க, 10 பவுன் போட்டிருப்பாங்க, காசு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில வழக்கங்கள். அப்படி என்ன வாங்கியிருந்தாலும் அது கணவன் கிட்ட திருப்பி கொடுத்துட்டு அவங்க டிவோர்ஸ் இதுவாகி போகலாம். ஆனா டிவோர்ஸ் ஆகி 2வது திருமணமும் செஞ்சுக்கலாம். அப்படி 2வது கணவனும் டிவோர்ஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கணவனோட கூட சேர்ந்து வாழ்வதற்கு குரான் சொல்லுது, வாழலாம். குரான் 2வது அத்தியாயம் 227 இருந்து 41 வரைக்கும் வாசிக்கும் போது அந்த விவாகரத்தை குறித்து பேசப்பட்டிருக்குது. கிறிஸ்தவத்துல விவாகரத்தை குறித்து என்ன சொல்லுது, விவாகரத்து செய்யலாமா வேணாமா? ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில டிவோர்ஸ்ல போயிட்டு இருக்குது. நம்ம பாக்குறோம், அநேக ஊழியக்காரங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு தைரியமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வேதாகமத்தின் அடிப்படையில பண்ணா அது வேற, வேதாகமத்தின் அடிப்படையில் இல்லாம சில காரியங்களை செய்தா அது பாவம். அப்படிப்பட்டவர்கள் ஊழியமே செய்யக்கூடாது. இப்ப பரவலா ஜான் ஜெபராஜ் அண்ணனை குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அவரோட வாழ்க்கையில டிவோர்ஸ் ஆனா ஆகலன்னா நமக்கு என்ன, அது அவங்களோட பர்சனல் இஷ்யூ. ஆனா அவரு
கிறிஸ்தவத்துல ஒரு பெரிய பிரபலமா இருக்கிறதுனால, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தெர் இஸ் நோ வேர்ட் கால் செலிபிரிட்டி இன் கிறிஸ்டியானிட்டி. செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு இதே கிடையாது. அவரோட பாடல்கள் நிறைய ரீச் ஆனதுனால, ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிறதுனால அவரை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க. நிறைய வாலிபர்கள் ஃபாலோ பண்றாங்க. அவர் ஒரு நாளும் இந்த இஷ்யூவை குறித்து தன்னுடைய சமூக வலைத்தளங்கள்ல போட்ட மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா அவர் வந்து ஏன்னா இந்த இஷ்யூ வந்து என்னன்னா மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து என்ன பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரர்கள் பேசியிருக்கிறாங்க. நான் கூட பேசியிருக்கிறேன். ஆனா அவர் பப்ளிக்கா வந்து கன்ஃபஸ் பண்ணல. எங்களோட வாழ்க்கையில நாங்க இப்படி ஒரு 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து இருக்கிறோம். அந்த மாதிரி எதுவும் போடல. அவங்க மனைவியும் போடல. அப்படி போடாத பட்சத்துல அவர்களை குறித்து பேசுவது அது சரியா இருக்குமா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. மேபி அது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் வந்து வெளிக்கொண்டு வருவார். அப்போ நம்ம வந்து வேதாகமத்தின் அடிப்படையில என்ன செய்யலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பேசலாம். ஆனா இப்பவே மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு வச்சு இவங்களுக்கு வந்து விவாகரத்து ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வதந்திங்களை வந்து நம்ம வந்து பரப்பிட்டு இருக்க கூடாது. அது உண்மையா இருந்தாலுமே ஒரு நேரம் வந்தாலும்னா கடவுள் வந்து கொண்டு வருவார். ஏன்னா சில ஊழியக்காரங்களாம் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஏங்க உங்களை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்க பப்ளிக்கா வந்து இது இல்லைன்னு சொல்லி நீங்க போடுங்க, நீங்க போட்டுட்டா ப்ராப்ளம் முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. பட் இன்னும் ரிப்ளை வரல. பட் இதே வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆமாப்பா அவர் வந்து அவரோட லைஃப் சரியில்லைப்பா, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுப்பா, அவங்க மனைவி கூட இல்லை, பிள்ளையோட கூட இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். கிறிஸ்தவத்துல விவாகரத்து செய்யலாமா வேணாமா, அது தேவன் அங்கீகரிக்கிறாரா இல்லையா, அதுதான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப விவாகரத்து செய்யலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது விவாகரத்தை ஏன் செய்யணும்? ஏன்னா மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி தேவன் பார்க்கிறார். ஏன்னா ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல ஆடு மாடு மிருகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆதாம் பாக்குறாரு. பார்த்தோன்னா அவருக்குள்ள ஒரு எம்டினஸ் இருக்கிறத தேவன் உணர்றாரு. அது உணர்ந்தது நிமித்தமா ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா ஏவாளை கொடுக்குறாங்க. அயர்ந்த நெத்திரையை வர பண்ணி ஏவாளை கொடுத்து அவர் ஒரு கமாண்ட் கொடுக்கிறார், இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இதுதான் தேவன் உண்டாக்கின முதல் திருமணம். அது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் ஒன்றாக இருப்பது போல ஆண்டவர் ஒரு ஃபேமிலி டிசைனை வந்து கொடுக்குறார். யாரும் யாருக்கு மேலேயும் கிடையாது, கீழேயும் கிடையாது. கணவன் மனைவிக்கு மேல கிடையாது, மனைவி கணவனுக்கு கீழேயும் கிடையாது. இது ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு ரூல்ஸ். எப்படி கஷ்டப்பட்டு கணவன் சம்பாதிக்கிறானோ, கஷ்டப்பட்டு குடும்பத்தை கட்டுவது, கஷ்டப்பட்டு பிள்ளையை பெறுவது மனைவியோட டியூட்டி. ஸோ அது கடவுள் வந்து கரெக்டா ஒரு பேலன்ஸ்டா வந்து என்னன்னா கொண்டு போயிட்டு இருக்கிறார். இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இது வந்து உபதேசம். ஏன்னா பரிசேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து மத்தேயு 19வது அதிகாரம் 3ல இருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவன் உருவாக்கின அந்த திருமண பந்தத்தை யார்ப்பா பிரிக்க முடியும்? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். இது ஆதி முதலா உண்டாடுனது தானே. ஆண்டவரை பிரிக்கணும்னு சொல்லி விவாகரத்து செய்யணும்னு சொல்லி திருமணம் செய்து வைக்கலையே அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா பரிசேயர்கள் கூட்டம் வந்தோம்னா சின்ன சின்ன காரணம், என்னென்ன காரணம் கிடைக்குதோ அதுல வந்து என்னன்னா விவாகரத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. பட் கடவுள் வந்து அந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணார். ஏன்னா உபாகம் 24வது அதிகாரம் 1-4 வாசிக்கும் பொழுது, ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவன் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவி ஆகலாம். அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷர் இறந்து போனாலும் அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்டு அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ள கூடாது. இப்போ இஸ்லாத்துல என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி நீ செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து தல்லாக் விட்டாலுமே நீ ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட போய் அல்லாவோட திட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனா அப்பவே நியாய பிரமாணத்துல மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சில பேர் கேள்வி கேட்கறாங்க, அப்போ விபச்சாரம் பண்ணிட்டா, வேசித்தனம் பண்ணிட்டா மனைவியோ கணவனையோ தள்ளி வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம வந்து பார்க்கிறோம். அதுக்கும் இயேசு கிறிஸ்து ரிப்ளை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, மத்தேயு 19:6 அப்படி 9 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர், உங்கள் மனைவியை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை
விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ கணவன் மனைவி உயிரோடு இருக்கிறாங்க, ஆனா விபச்சாரம் செஞ்சு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து மாட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் டிவோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம அப்படியே கன்க்ளூட் பண்ணி பார்க்கலாமே. இஸ்ரேல் ஜனங்க அடிக்கடி விக்கிரகாராதனைக்கும் வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் சோரம் போனாங்க. தேவன் விபச்சாரி அப்படின்னு சொல்லியே விபச்சார சந்ததினே திட்டுறாரு, ப்ராஸ்டியூட் அப்படின்றார். ஆனாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்கும்போது திருப்பி சேர்த்துக்கிட்டார். அந்த தேவனுடைய இருதயத்தை பாருங்க. ஒரு கணவனோ மனைவியோ வேசித்தனம் செய்து விபச்சாரம் செய்து மாட்டிக்கிட்டாலுமே அவங்க சரி நான் செஞ்சது தப்பு தான், நான் அட்மிட் பண்றேன், இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி கன்ஃபஸ் பண்றாங்க தெரியுமா? அப்படி கன்ஃபஸ் பண்ணும் வகையில சேர்த்து கொள்ளலாம். இல்ல நீ தப்பு பண்ணிட்ட, நீ இப்படிதான், நான் வந்து உன்னை சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது பாவம். அப்படி டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. கணவனோ மனைவியோ இல்லீகல் அஃபேர்ல வந்து என்னன்னா மாட்டிட்டு தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். பரிசுத்த விவாகம் என்பது ஒரு உடன்படிக்கை, ஒரு உடன்படிக்கை பண்ணி கொடுக்கிறது. ஆண்டவர் ஆரம்பம் முதல் கட்டளையிட்ட ஒரு உடன்படிக்கை. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். ஏன்னா பிரசங்கி 9:9 கூட நம்ம வாசிக்கிறோம், இந்த மாயான உலகத்துல கொஞ்ச நாள் உன் இளவயதின் மனைவியோட நல்லா சந்தோஷமா இரு. பிரசங்கி சாலமோனே இப்படி வந்து எழுதுறாரு. மாயன்னு எழுதின சாலமோனே ஒரு அட்வைஸா வந்து கொடுக்குறாரு, உன் மனைவியோட சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அது தேவன் இணைத்த ஒரு உறவு, தேவன் உண்டாக்கி மகிழ்ந்த ஒரு உறவு. அந்த உறவுல விரிசல் வரணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்பவில்லை. அதனாலதான் விவாகரத்து செய்யக்கூடாது. பட் இருவரும் ஒரே மாம்சமா இருந்து தன்னுடைய சொந்த சரீரத்துக்கே துரோகம் பண்ணினபடியால் தே கேன் டிவோர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், காரோ பைக்கோ நம்ம வந்து ஓட்டுறோம், ஆனா ரோட்ல வந்து ஸ்பீட் லிமிட் 50 60 இதுக்குள்ளதான் ஓட்டணும். ரொம்ப ஓவர் ஸ்பீடு வந்து போனா அது அஃபென்ஸு. இதுவே அதே ரோட்ல ஆம்புலன்ஸ் வந்து போகுது, ஆம்புலன்ஸ் எவ்வளவு ஸ்பீடு வேணா போகலாம், ஏன்னா அது உயிரை காப்பாற்றணும். ஸோ அது ஸ்பீடா போகலாம், அது வந்து அஃபென்ஸ் கிடையாது. சில எக்ஸப்ஷனல் வந்து இருக்குது. ஸோ அந்த எக்ஸப்ஷனல்ஸ் அடிப்படையில் விவாகரத்து செய்யலாம். இப்போ கணவன் வந்து குடிச்சிட்டு வர்றாருப்பா, வந்து அடிக்கிறாரு, ஐயோ இதனால டிவோர்ஸ் பண்றேன் கிடையாது. எத்தனையோ சாட்சிகள் நம்ம கேட்டுக்கிறோம், என் கணவர் ரொம்ப முரட்டு குடிகாரருங்க, என்னை அடிச்சு என்னை அப்படியே மயக்கெல்லாம் வந்துச்சு, நான் இப்படிலாம் இருந்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்தினார், அந்த சாட்சி நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஏன்னா பவுல் கூட 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் இப்படி சொல்றாரு, 10 நம்ம வாசிக்கும் பொழுது, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரை கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது, பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள், அல்லது புருஷனுடைய ஒப்புரவாக கடவுள். புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது, மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது. இப்போ பவுல் இங்க என்ன மென்ஷன் பண்ண வர்றாருன்னா, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை தான் திருமணம் பண்ணணும். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த மகளோ அந்த மகனோ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களா, கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைச்சிருக்கிறாங்களா, சாட்சியா வாழ்றாங்களா, அந்த குவாலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை யோசிக்கிறது இல்லை. ரொம்ப நாளா பொண்ணுக்கு வந்து வரம் தேடிட்டு இருக்கோம்ப்பா, எதுவுமே கிடைக்கலப்பா, நீங்க கிடைச்சிங்க அதனால கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுனால நான் கல்யாணம் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மேரேஜ் பண்றதுனால கிறிஸ்டியன் சரௌண்டிங்ல நிறைய டிவோர்சஸ் வந்து நடக்குது. ஆனா அதனாலதான் வசனம் சொல்லுது, அந்நிய நுகத்திலே பிணைப்படாது இருப்பாயாக. அது புற மார்க்கத்தாரா இருக்கட்டும், புற காரியங்களா இருந்தாலுமே ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை வந்து திருமணம் செய்வதுதான் வேதாகம் வந்து எல்லாம் அங்கீகரிக்குது. ஆனாலும் நீ அவிசுவாசியை வந்து திருமணம் பண்ணிட்ட, ஆனா கூட வந்து இருக்கிறேன், நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னா யூ கேன் மேரி, நீ வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லப்பா எனக்கு வேணாம்ப்பா, நான் இதுக்கு மேல வாழ விருப்பப்படலை, நான் தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னா திருப்பி அடுத்த திருமணம் வந்து பண்ணக்கூடாது, தனியா வந்து இருந்துக்கலாம். ஏன்னா அது மியூச்சுவலா பிரிஞ்சுட்டாங்க. பட் அதுவே அந்த அவிசுவாசி வந்து என்னன்னா குடிச்சிட்டு ஒரு நாளும் டார்ச்சர் பண்றது, உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறது, ரொம்ப காயப்படுத்தி துன்புறுத்தி அந்த வாழ்க்கையே சின்ன பின்னமா ஆக்குறாங்க அப்படின்னா, இப்ப நான் விசுவாசி தான், ஆனா அவிசுவாசியான அந்த புருஷன் என் கூட வாழ்றதுக்கு விருப்பப்படலை அப்படின்னா பிரிஞ்சிடலாம். ஆனாலும் பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்படி பிரியணும்னு நீ விருப்பப்படுறனா நீ ஏன் கல்யாணம் பண்ண, நீ கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமேன்னு சொல்லி சொல்றாரு. பவுல் வந்து 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல சொல்றாரு, பா நீ விவாகம் பண்ற அப்படின்னா நீ பிரிந்தே போகக்கூடாது, நான் அல்ல தேவன் சொல்றாரு. இப்ப விசுவாசி அவிசுவாசின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் தேடுறோம்ப்பா, வரன் கிடைக்கல, ஆனா கல்யாணம் பண்ணிட்டேன். இதுதான் தப்பு. வந்து இங்கதான் நிறைய டிவோர்சஸ் வரதை நம்ம வந்து பாக்குறோம். திருமணம் பண்ணிதான் ஆகணுமே அப்படி கிடையாது. ஒரு திருமணம் செய்யும் பொழுது ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி தான் திருமணம் செய்யணும். ஏன்னா கிறிஸ்துவின் உபதேசத்துல வேதாகம சத்தியத்தில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை தேவனுக்கு நேராக திருப்பி அந்த நோக்கத்தோட வாழ முடியும். அந்த டிவோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இடமே வந்து இருக்காது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா,
ரசிக்கப்படாத ஒரு மகளையோ மகனையோ இது பண்ணி பேரண்ட்ஸோட கம்பல்ஷன் எப்படியோ வந்து பண்ணிடுறாங்க. ஆனா ஃபியூச்சர்ல அது ரொம்ப அந்த அஸ்திபாரம் வந்து நிலைத்து இல்லாததுனால அசைறதுனால என்ன ஆயிடுதுன்னா பிரிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல சண்டை சச்சரவு, இதனால டிவோர்சஸ் நம்ம நிறைய வந்து பாக்குறோம். ஆனா ஊழியக்காரரோட குடும்பத்திலையும் டிவோர்ஸ் நடக்கிறத பார்க்கும் பொழுதுதான் வேதனையா வந்து இருக்குது. ஏன்னா குடும்பத்தை நடத்த தெரியாதவன் ஊழியம் செய்யவே கூடாது. ஏன்னா பவுல் தீமோத்தேயுக்கு தீத்துக்குலாம் எழுதும் பொழுது மூப்பனானவன் என்ன பண்ணக்கூடாதுன்னா இழிவான ஆதாயத்தை இச்சையாதவனா இருக்கணும், இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்கணும், மனைவியை அடியாதவனா இருக்கணும், சண்டை பண்ணாதவனா இருக்கணும், அவதூறு பேசாதவனா இருக்கணும்னு சொல்லி நிறைய குவாலிட்டிஸ் வந்து சொல்றாரு. இப்படி இருந்தாதான் நீ மூப்பனே ஏற்படுத்தலாம். ஆனா நிறைய ஊழியக்காரங்க தங்களோட வாழ்க்கையை வந்து என்னன்னா சரியான சாட்சியாய் காத்து கொள்ளாம வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம். இது வேதாகமம் அங்கீகரிக்கவே இல்லை. இப்ப இந்த விவாகரத்து அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எக்ஸப்ஷனல் வந்து என்ன பண்ணலாம். ஒருத்தர் வந்து பாவத்தை விட்டு நான் வெளியே வரமாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றவங்களும் வந்து பண்ணலாம். ஆனா உப்புச்சப்பு இல்லாத காரணத்துக்காக சரியா வந்து குழம்பு செய்ய தெரியல, இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசிட்டா, இந்த மாதிரி வந்து கோவப்பட்டு பேசிட்டாங்க, இந்த மாதிரி என்னை வந்து எல்லாரும் மட்டும் அசிங்கப்படுத்திட்டாங்க, என்னை அடிச்சுட்டாங்க, குடிச்சிட்டு வந்து டெய்லி வந்து சண்டை போடுறாங்க, இதனால நான் டிவோர்ஸ் பண்றேன். பவுல் தெளிவா சொல்றாரு, கல்யாணம் நீ பிரிஞ்சு போறதுக்கு இல்லை, ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு தான். தேவனுடைய அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுறதுக்கு தான். அந்த உடன்படிக்கை மூலமா தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி சாட்சியாய் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் வந்து திருமணத்தை கொடுக்குறாரு, பிரிஞ்சு போறதுக்கு இல்லை. சில எக்ஸப்ஷன்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மென்டலி வந்து என்னன்னா சேலஞ்சா இருப்பாங்க, ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இது ஃபியூச்சர்ல தெரிய வரும் பொழுது அந்த ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேசஸ்ல சில பேர் வந்து எக்ஸப்ஷனல் ஆகி டிவோர்ஸ் வாங்கி அப்படி வந்து இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அதெல்லாமே அந்த மாதிரி காரியங்கள் வந்து அக்செப்டபிள். ஆனா விபச்சாரத்தை விட முடியாமல் நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு வாழ்றவங்க தைரியமா டிவோர்ஸ் பண்ணலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 31 32 சொல்லப்படுறது போல விபச்சாரத்துல விட மனது இல்லையா, ஓகே, ஆண்டவர் அனுமதிச்சாரு, பர்மிஷன் கொடுத்தாரு, இட்ஸ் அப் டு யூ. ஆனா அவர் சட்டமா இந்த இடத்துல சொல்லவே இல்லை. இந்த இடத்த தான் நம்ம ரொம்ப வந்து பார்க்கணும். என் கணவன் பண்றது, என் மனைவி இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறது, பிள்ளைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுது, அதனால நான் ஒதுங்கி இருக்கிறேன், நான் தள்ளி இருக்கிறேன், வேணாம், நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன், அது அக்செப்டபிள். ஏன்னா பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு எதிர்காலம். ஸோ இப்படிப்பட்டவர்கள் வந்து என்னன்னா திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனா இள வயது விதவைகளை வந்து நீ வந்து கண்டிப்பா நீ திருமணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லியே திமோத்திக்கு வந்து என்னன்னா அட்வைஸ் வந்து பால் வந்து கொடுக்குறாரு. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்துல, ஆகியால் இள வயது உள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். அதுவும் ஏன் சொன்னார்னா, ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, மனைவி இறந்துட்டா, ஆனா என் பிள்ளைய பார்க்கணும். இளம் வயதுள்ள விதவைகள் இவர்களை நீ வந்து திருமணம் வந்து பண்ணலாம். விதவைனா யாருன்னா கணவன் இல்லாதவங்க, மனைவி இல்லாதவங்க, விடோவர், விடோ. ஸோ அவர்கள் வந்து ரீமேரேஜ் பண்ணலாம். பிள்ளைகள் இருக்கிறதுனால, எதிர்காலம் இருக்கிறதுனால, ஒரு சேஃப்டினால வந்து பண்ணலாம். ஆனா கொழுப்பெடுத்து போய் சண்டை போட்டு இல்லீகல் அஃபேர்ல போய் கடவுளோட கொடுத்த அந்த உடன்படிக்கையை வந்து துஷ்பிரயோகப்படுத்தி, கடவுள் கொடுத்த அந்த சுயாதீனத்தை துஷ்பிரயோகப்படுத்தி விவாகரத்து செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சமாதானமா இருக்கணும். தேவன் சமாதானத்தின் தேவன். கணவன் வந்து கொடுமைப்படுத்துறாரு, ரொம்ப அதை டெய்லியும் சூடு வைக்கிறாரு, என்னை ரொம்ப சித்திரவதை பண்றாரு, அவருக்கு என்னை பிடிக்கவே இல்லை, வாழ்றதுக்கே பிடிக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்துல ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது தே கேன் டிவோர்ஸ். சின்ன சின்ன சண்டைக்கு அதை பெருசாக்கி தேவையில்லாம வந்து என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா தங்களோட வாழ்க்கையில வந்து அனுமதிச்சு, மற்ற தேர்ட் பர்சன்ஸ் அனுமதிச்சு, இதனால டிவோர்ஸ் வரக்கூடாது. இல்லீகல் அஃபேர்னால டிவோர்ஸ் வரக்கூடாது, அது பாவம். அப்படி இல்லீகல் அஃபேர் ஆகி டிவோர்ஸ் ஆச்சுன்னா கூட திருப்பியும் இன்னொரு திருமணம் பண்ணானா நீ விபச்சாரி. அதுதான் வேதாகமம் நம்மளுக்கு போதிக்குது. விபச்சாரத்தெல்லாம் டிவோர்ஸ் பண்ணாலுமே ஆண்டவர் அது சட்டமா சொல்லல, அனுமதிச்சிருக்கிறார், இட்ஸ் அப் டு யூ. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க அடிக்கடி தப்பு செய்யும் பொழுது ஆண்டவர் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. ஓசியா தீர்க்கதரிசி தன்னோட மனைவி ஒரு தடவை தப்பு செய்யும் பொழுது மன்னிச்சு ஏத்துக்கிட்டார்ல. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கிருபியை வந்து கொடுக்குறாரு. அது போல கிருபியா இருக்க முடிஞ்ச வரைக்கும் இருக்கலாம். ஆனா அதுக்கு மேல இல்ல, நான் தனியா இருந்துக்கிறேன், தனியா இருந்து என் பிள்ளைகளை பாத்துக்கிறேன், தனியா இருந்து நான் சில காரியங்கள் நான் செஞ்சுக்கிறேன், என்னால இதுக்கு மேல முடியாது அப்படின்ற பட்சத்துல தேவனுக்காக கம்ப்ளீட் டெடிகேட்டடோட வாழலாம். இது அப்படியே நம்ம பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 38-40 வரைக்கும் பார்க்கும்போது, இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவன் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவன் அதிக நன்மை செய்கிறான். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும் கர்த்தருக்கு உட்பட்டவனமாய் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணி கொள்ள விடுதலையாக்கப்படுகிறார். புருஷன் மரித்தாலும் கர்த்தருக்கு உட்பட்டவர்களா வந்து பண்ணணும். அந்த எக்ஸப்ஷனல் கேசஸ் வருது இல்ல, மென்டலி ரிகார்டட், இல்ல வந்து என்னன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல போய் என்னை கொடுமை பண்ணி வாழ்க்கையே வெறுக்கிற அளவுக்கு, நான் இப்பதான் கல்யாணம் ஆச்சு ஆனா ரொம்ப வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க
அவர்கள் எல்லாமே செகண்ட் மேரேஜ் எப்படி பண்ணலாம்னா விவாகரத்து பண்ணி கர்த்தருக்குட்பட்டவனை தான் கல்யாணம் பண்ணணும். இல்லீகல் அஃபேர்னால என்னால இவரை விட முடியல, என்னால இந்த கள்ளக்காதலையே மறக்க முடியல, அதனால இவளை விவாகரத்து பண்ணி நான் பண்றேன், அப்படிப்பட்டவர்களை விபச்சாரி அப்படின்னு சொல்லி வேதாகம் வந்து சொல்லுது. விபச்சாரம் செய்கிறவர்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது. இதுதான் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 7வது அதிகாரம் 2:3 சொல்றாரு. அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தின்று விடுதலை ஆகிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி என்னப்படுவாள். உயிரோடு இருக்கும்போது பண்ணக்கூடாது, விபச்சாரி என்னப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. இதை பவுல் வந்து எங்க கன்க்ளூட் பண்ணுவார்னா, நீங்களாம் நியாய பிரமாணத்துக்கு மரித்துட்டீங்க, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு பிழைத்துட்டீங்க அப்படின்ற ஒரு உபதேசத்தை வந்து அங்க வந்து கொண்டு வருவார். இதுலதான் அவர் வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து கோட் பண்ணியிருப்பார். இப்போ ரீமேரேஜ், டிவோர்ஸ் பண்ணி ரீமேரேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எக்ஸப்ஷனல் மட்டும்தான் வேதாகமம் அனுமதிக்குதே தவிர, அப்படியும் கல்யாணம் பண்ணாலும் கர்த்தருக்கு உட்பட்டவனை தான் கல்யாணம் பண்ணணும்ன்றது தான் வேதாகமம் வந்து சொல்லுதே தவிர, டிவோர்ஸ் வேதாகமம் வேணுங்கனே பண்றதுக்கு அங்கீகரிக்கவில்லை. டிவோர்ஸ் இஸ் நாட் சின், பட் த்ரூ சின் டிவோர்ஸ் இஸ் சின். விவாகரத்து செய்வது பாவம் அல்ல, பாவம் செய்துதான் விவாகரத்து செய்யக்கூடாது. வேதாகமம் சொல்லுது, கணவன் மனைவியை அடிக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்துக்காக கணவன் மனைவி சமாதானமா இருக்கணும். கணவன் மனைவி இல்லீகல் அஃபேர், விபச்சாரம் செய்து தன்னுடைய சொந்த மாம்சத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வேதாகமம் சட்டத்திட்டமா நமக்கு கொடுக்குது. ஸோ விவாகரத்தை தேவன் அங்கீகரிக்கிறாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை. ஆதி முதலாய் அது உண்டாய் இருக்கவில்லை. தேவன் படைத்ததே குடும்பமாய் சந்தோஷமா வாழ்றதுக்கு தான். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை திருமணம் செய்யும் பொழுது தேவனுடைய திட்டத்தை, நோக்கத்தை செயல்படுத்த முடியுது. இதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.